வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 3 இன்னைக்கு வேர்ல்டு ஹியரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து உலக சுகாதார அமைப்பால் உருவாக்கப்பட்டது. இந்த காது கேளாமை அப்படின்ற பிரச்சனை பார்த்தீங்கன்னா மரபணு கோளாறு, கருப்பை தொற்று, நரம்பியல் பிரச்சனைங்க, அப்புறம் முதுமை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்களால் ஏற்படுது. இன்னைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 430 மில்லியன் மக்களுக்கு இந்த காது கேளாமைன்ற பிரச்சனை இருக்குது. இதனுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் 5%. இது அப்படியே பார்த்தீங்கன்னா 2050 700 மில்லியனாக மாறப்போகுது. அப்படியே டபுளாக 10% உலக மக்கள் தொகையில் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொன்னாங்க. 2007 இதனால் என்ன பண்ணாங்கன்னா பெய்ஜிங்கில் ஒரு சர்வதேச மாநாடு இந்த காது கேளாமைக்காக உலக சுகாதார அமைப்பால் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் எப்படிலாம் நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவ குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி மக்களுக்கு எப்படிலாம் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குரூப்பாக உட்காந்து பேசக்கூடிய ஒரு நாளாக அது இருந்துச்சு. அந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா 3/3 அதாவது 3ஆம் மாதம் 3ஆம் தேதி அப்படின்றத சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதை பார்க்கும்பொழுது இதை எழுதி நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது அப்படியே அந்த சிவில் மடல்கள் இருக்குல்ல, அதாவது காது இருக்குல்லங்க, அந்த காது மாதிரியே அந்த அமைப்பில் அது இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 3/3 அப்படின்ற டேட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா 2007 வேர்ல்டு ஹியரிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 3. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு பர்த் டிஃபெக்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குழந்தைங்க பிறக்கும் பொழுதே நிறைய பாதிப்போடு பிறப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேஜராக இருக்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மரபணு கோளாறுகள் தான். அதே மாதிரி இந்த குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திசுக்கள்லாம் எடுத்து சேகரித்து அதில் வந்து மாற்றங்களை கொண்டு வந்து அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிநவீன ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இதனுடைய பாதிப்புன்றது இன்றைக்கி வரைக்கும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குங்க. அதனால் 2015 என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 12 அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து இதுக்கு நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியே ஆகணும். இது எதனால் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த பிறப்பால் ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு யார் காரணம் அப்படின்னா நாம தான். குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோட்டின், ஆல்கஹால், போதைப் பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்துறது, அப்புறம் ஃப்ளோரைடு, ரசாயனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த குழந்தைங்களுடைய கருப்பையிலே பாதிப்பு ஏற்படுத்திடுது. அதனால தான் அந்த குழந்தைங்க வந்து டிஃபெக்டாக பிறக்கிறாங்க. இதை பற்றியான ஒரு சரியான பார்வைன்றது அவங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. எங்கன்னா இந்த பழைய காலத்து விஷயங்களை பற்றிலாம் பேசுகிறதுல எனக்குமே உடன்பாடு இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் பேசலை அப்படின்னா அது சரியானதாக இருக்காதுன்னு தோணுது. என்ன அப்படின்னா இப்போ இந்த நம்ம ஊர்லலாம் கவனிச்சிருக்கீங்களா, ஒரு பொண்ணு வந்து ஒரு மாதம் ஆயிட்டாங்க அப்படின்னா அன்னிலேருந்து அவங்க வந்து ஃபுட்டு வந்து அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கும். லேகியம் கொடுப்பாங்க, வளகாப்பு நடத்துவாங்க, அப்புறம் அந்த சீமந்தம் நடத்துவாங்க. அவங்களுக்கு இந்த எல்லா சமயங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அவங்கள எப்படி அந்த சூழலில் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எடுக்கிற ஃபுட்டுக்கு அவ்வளோ கண்ட்ரோல் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் படிச்சிட்டோம் நாங்கள் பெரிய ஆளுப்பா அப்படின்னு, என்னப்பா பப்பலில் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, பழுத்த பப்பலியை சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தின்னுவாங்க. இப்படி நம்ம இந்த முரண்பட்டு நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இதுலேருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டுலாமோன்னு தான் எனக்கு தோணுதுங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரசாயனம், இந்த ஃப்ளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் சொன்னது வெறும் 10% தான். இதில் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னென்ன மாதிரியான ஃபுட்டில் எதுலலாம் வந்து இந்த ரசாயனங்கள் வந்து நம்ம கருப்பையில் ஏற்படக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ அது எல்லாத்தையும் அவங்க தவிர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி என்னென்னலாம் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பழமை விஷயங்கள் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது தப்பே இல்லைங்க. அப்படி இந்த கருப்பையில் ஏற்படக்கூடிய கோளாறுகளால் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 8 மில்லியன் குழந்தைங்க வந்து பிறந்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் 3 லட்சம் குழந்தைங்க இறந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பர்த் டிஃபெக்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 3. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே ஆஃப் பிராட்காஸ்டிங் சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து மார்ச் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னென்னா யுனிசெஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யுனைடெட் நேஷனல் இன்டர்நேஷனல் சைல்டு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்காக என்னென்னலாம் பிரச்சனையோ அதெல்லாம் டிஃபெக்ட் பண்ணுறது, இல்லாட்டி அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வருது, இதெல்லாம் சரியான ஒன்றா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அலசக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்படி தான் 1994 என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்ஸ்லாம் வருதுல, அதில் சிறந்த ஒரு குறும்படங்களுக்கு அதில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து விருதுகள்லாம் கொடுத்து அவங்கள பாராட்டி கௌரவிச்சாங்க. அப்படி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வருங்காலம் நல்ல சிறப்பாக அமைகிற மாதிரி நம்ம வந்து சரியான விஷயங்களை உருவாகணும். ஏன்னா குழந்தைங்க வந்து டிவி பார்க்காத இப்போ கண்ட்ரோலே பண்ண முடியல. எல்லாம் வீட்டில் இருக்கிற பெற்றவங்களே உட்காந்து பார்த்துருக்காங்க. இப்போ அந்த குழந்தைங்களை மட்டும் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? சரி பார்க்கறதுனா ஆகி போச்சு, அதை நல்லதாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே ஆஃப் பிராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே மார்ச் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் மார்ச் 3.
நெக்ஸ்ட் வேர்ல்டு வைல்டு லைஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இதை பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளாம் எதெல்லாம் அழிச்சிட்டு எதெல்லாம் கொண்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு தினத்தை வந்து அனுசரிப்போம், இல்லை செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்கு தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்களேன்னு ஒன்று, ஐயோ அதையும் அழிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்குன்னு ஒரு பயம். ரொம்ப ஓவராக பேசுகிறல, விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னென்னா இந்த CITES அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, இந்த வனவிலங்குகளை பாதுகாத்தாகணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5000 வனவிலங்குகள் வந்து இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. எல்லாமே அழிஞ்சு வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதை நம்ம பாதுகாத்தே ஆகணும்ப்பா அப்படின்ட்டு சரி வனவிலங்குகளை பாதுகாக்கிறோம். அதுக்கு சரியான ஃபுட்டு இதெல்லாம் யார் கொடுப்பா? அது வனத்தில் தான் கிடைக்கும். அப்போ அந்த காட்டையும் பாதுகாத்தாகணும்ல. அதில் வந்து கிட்டத்தட்ட 28,000 தாவர வகைகள் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பான மனசு அப்படின்றது மக்கள் மனத்தில் இப்போ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் மக்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த காடுகள்லாம் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் போட்டு மேஜராக உங்களோட கான்செப்ட் என்ன, அந்த 28,000 தாவரங்களையும் 5,000 வனவிலங்குகளையும் வந்து கொஞ்சம் கண்காணித்து அதை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு CITES அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உட்காந்து ஒன்றா கூடி பேசினதில் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா உலக வனவிலங்குகள் தினம், அதாவது வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 3. நெக்ஸ்ட் ஹினாமஜூரி அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து 794 1185 இடைப்பட்ட காலங்களில் இருந்த ஒரு விஷயங்கள். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க இந்த பழமையான ஒரு நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுல சிறப்பான ஆட்கள் நம்ம ஜப்பான் தான். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த கெட்ட ஆவிங்களால் அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பிரச்சனை வந்து நேருதாங்க. அந்த கெட்ட ஆவிங்களை ஒழிச்சு தள்ளணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலு வைக்கிறாங்க. அந்த கொலு பார்த்தீங்கன்னா பொம்மைங்க எல்லாமே வந்து வைக்கோலால் செய்யப்பட்ட பொம்மைங்களாக இருக்குது. அந்த பொம்மைங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வீட்டில் வச்சுட்டு எல்லா ஆவிகளும் கெட்ட சக்திகளும் வந்து வைக்கோலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு தூக்கி எடுத்து ஆற்றுல போட்டுருவாங்க. அந்த ஆறுலாம் போயிட்டு கடலில் கலக்கும். கடலில் மீன் பிடிக்க வரும்போது அந்த வலையில் மாட்டிக்குது. இதனால் மீனவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஏங்க போடுறது தான் போறீங்க, தூக்கி தூரமாக போட வேண்டியதாங்க, இது மாதிரி வலையில் மாட்டி அது பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு. இப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. யாருமே அந்த ஒரு வக்கீல் அந்த வைக்கோலால் செய்யப்பட்ட அந்த பொம்மைங்களாம் தூக்கி ஆற்றுலலாம் போடுறதில்லை. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எரிச்சிடுறாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு வைக்கோலால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை மூலமாக அதில் வந்து சில என்ன சொல்கிறது, சில மந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு வழிபாட்டு முறைகளை பண்ணி கெட்ட ஆவிக்களை ஆத்மாக்களை அந்த வைக்கோலுக்குள்ளே செலுத்தி அதை எடுத்துகிட்டு போயிட்டு எரிக்கிறது தான் இப்போதைக்கு வழக்கமாக இருக்குதுங்க. இது வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் புளியாச்சி ஏற்றிருக்கோம் தெரியுங்களா, என்ன நம்ம வந்து களிமண்ணில் செஞ்சு எதுவுமே கரைக்கிறோம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா வைக்கோலில் செஞ்சு எதுவுமே எரிகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இப்படி கொண்டாடக்கூடிய ஒரு தினம் தான் பார்த்திங்கன்னா ஹினாமஜூரி அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 3. நெக்ஸ்ட் எகிப்தில் ஸ்போர்ட்ஸ் டே வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஆஃப்ரிக்காவினுடைய அந்த காமன்வெல்த் பகுதிகளில் அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடுனா அந்த ஸ்போர்ட்ஸில் எகிப்தாக ஒன்று இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1912 பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துக்கிறது அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூனால் அதிகமாக சண்டை போட்டு இது புறக்கணிச்சிருவாங்க, இந்த ஒலிம்பிக்கு இல்லாட்டி காமன்வெல்த் இந்த விஷயங்கள்லாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க நாட்டில் வந்து வேறு லெவலில் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போதைக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதுலேயும் டென்னிஸு, ஹேண்ட்பாலு, ஸ்குவாஷு, பாக்ஸிங்கு, பேஸ்கெட் பால்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சிறந்த ஒரு ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க நாட்டை பொறுத்து இவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இவங்க ஒரு விளையாட்டை வந்து உருவாக்குனாங்க, ஸ்பீட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பம் மாதிரி இருக்கும். அந்த கம்பத்தில் வந்து ஒரு கயிறால் ஒரு பாலை கட்டி தொங்க விட்டுருவாங்க. 2 பேர் ஆப்போசிட்டில் நின்று அந்த பாலை அடின்னு அடிப்பாங்க. இதை ஷார்ட்டாக சொல்லலாம் 90s கிட்ஸ்லாம் தெரியும். வீட்டில் ஒரு சின்னதாக மணக்கட்டை இருக்கும். அந்த மணக்கட்டையை தூக்கி ஒரு பாலை தூக்கி போட்டு செவுத்தில் மாங்குன்னு மாற்றின்னு இருப்போம் நம்ம உட்காந்து. அதே மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம்ன்றது இவங்க நாட்டில் உருவான ஒரு கேமாக இருக்குது. இப்படி பல சிறப்பான அம்சங்கள்லாம் இவங்க நாட்டில் இருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணியே ஆகணும்ப்பா. ஏன்னா நம்ம நாடு வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்க. எகிப்து அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த பிரமிட்லாம் கட்டி எழுப்பின ஆளுங்க. நம்ம இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி ஆகணும்னு சொல்லிட்டு அதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள்லாம் வந்து உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த எகிப்தில் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 3. நெக்ஸ்ட் கிர்கிஸ்தானில் கொடி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து 1992 ஒரு நவீன கொடியை வந்து உருவாகினாங்க. அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் இருக்குங்க. இந்த சூரியன் மாதிரியான அமைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 40 கதிர்கள் வந்து வெளில வர மாதிரி எல்லாமே சேமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த 40 கதிர்கள் எதை குறிப்பிடுது அப்படின்னா 40 விதமான பழங்குடி மக்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மங்கோலியர்களுடைய படையெடுப்பில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதுக்காக போராடினாங்க. அப்படிப்பட்டதை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த கொடி அப்படி உருவாக்கியிருக்காங்க. ஸோ 2009 ஜனாதிபதியாக இருந்தவங்க இதுக்காக இந்த ஒரு கொடியை உருவாக்குனது அங்கீகரித்து நமக்கு கொடி இதுதான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிச்சாங்க. அதுக்கப்புறம் 2010 அதை நடைமுறை கொண்டு வந்து இந்த கொடி நாளை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கப்பா. அப்படி உருவாகின நாள் தான் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானில் கொடி நாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 3. நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் தேசிய கீத தினம் சொல்லிட்டு இவங்களுடைய தேசிய கீதம் உருவானதே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா இந்த ஐக்கிய ராஜ்யத்தோட இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபைட்டுன்றது நடந்திருந்து 1812 1814 இடைப்பட்ட காலத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ அப்படின்ற ஒரு கவிஞர், இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை எழுதுறது. அந்த கவிதை பயங்கர ஃபேமஸ் ஆகுது. எல்லார் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் அது பாடப்பட்டுகிட்டே வருது.
இது வெறும் கவிதையாக இருக்குது, இது கொஞ்சம் இசையாக போட்டால் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான இசை கலைஞர்களை கூப்பிட்டு எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு மியூசிக்கும் அமைச்சு அந்த பாடலும் பாடப்படுது. ஆனால் இது மக்கள் மத்தியில் மட்டும் தான் இருக்குது, கவர்மெண்ட் இதை பெரிய லெவலில் கண்டுக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க, 1930 மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கையெழுத்து இயக்கத்தை போட்டு எல்லாரும் கையெழுத்து போடுங்கப்பா, இது நம்ம தேசிய கீதமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி 1930 இந்த கையெழுத்து இயக்கன்றது பெரிய லெவலில் ஹிட் ஆக 1931 கவர்மெண்ட் எல்லாரும் ஏற்றுக்கினாங்க, நம்ம ஏற்றுக்கலன்னா நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய கீதமாக அந்த கவிதையை எழுதினுடைய கவிதையை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி அந்த தேசிய கீதம் உருவான அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த நாளை தான் இவங்க வந்து தேசிய கீத தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா மார்ச் 3. நெக்ஸ்ட் மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியா ஒரு டே வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஸ்வியாட் கம்சர்குடியா அப்படின்ற ஒரு ஜனாதிபதியாக இருந்த பர்சனால் உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான். இவருக்கு வந்து சோவியத் யூனியன் சுத்தமாக பிடிக்காதுங்க. மதர்ஸ் டேன்றது மார்ச் 8 தானே வரும். ஆனால் இவர் வந்து 3 வந்து இதை கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி உருவானது ஒரே காரணம் தான், அவருக்கு சோவியத் யூனியன் பிடிக்காது. அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு டே வந்து உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதர்ஸ் டேன்னு. பரவாயில்ல, ஏதோ ஒன்றுங்க, மதர்ஸ் எல்லாம் நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக கொண்டாடலாம் நம்ம அம்மாக்களை, இந்த 2ஆவது ஒரு நாளை வச்சு அவங்க கொண்டாடல என்ன தப்பு இருக்குது. அப்படி இந்த ஸ்வியாட் கம்சர்குடியா அப்படின்ற பிரதமராக இருந்தவரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே நீ செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியா செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 3. நெக்ஸ்ட் லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியா ஒரு டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1878 இவங்களுக்கு வந்து விடுதலைன்றது கிடச்சிது. அதாவது ஒட்டமன் பேரரசு இவங்க பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பல்கேரியா. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 500 வருஷங்க அவங்களுடைய கண்ட்ரோல் தான் இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பிரச்சனைகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒட்டமன் பேரரசு ரஷ்யாவுக்கும் வந்து போர்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வராங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒட்டமன் பேரரசு போதுண்டாப்பா நம்ம சண்டை போட்டது போதும், இவங்க போகிற போக பார்த்து நம்ம போட்டு தள்ளுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துக்கு வராங்க. அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சில பகுதிகள்லாம் விடுதலையே கொடுக்குறாங்க இந்த ரஷ்யா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பல்கேரியா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக இறையாண்மை கொண்ட கிறிஸ்துவம் கொண்ட ஒரு நாடாக அவங்க மாறுறாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி அந்த முடியாச்சுன்றது அந்த பகுதிகள்லாம் உருவாக ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு விடுதலைன்றது கிடச்சிது. அப்படி கிடச்ச அந்த விடுதலையாக பார்த்தீங்கன்னா லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு பல்கேரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1878 நடந்த அந்த விடுதலையை மார்ச் 3. நெக்ஸ்ட் மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மாலாவிங்க. அதே வழக்கமான கதை தான், அந்த பிரிட்டிஷ்காரங்க போய் ஆக்கிரமிச்சிட்டாங்க மாலாவியை. அப்புறம் 1891 ஸ்டார்ட் ஆன இந்த பிரச்சனை 1959 இவ்வளோ நாள் தான் நம்மளும் வந்து பொறுத்தே இருக்குது, நம்மளும் புரட்சியை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்கள் உருவாகிறாங்களா. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்டிங் பாண்டா அப்படின்ற ஒரு தலைவர் உருவாகிறாரு. ஏன்னா இவர் டாக்டர் அந்த படிச்சவராக இருந்தனால கொஞ்சம் மூளை இருந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே நம்ம பொறுத்தது போதும், நம்ம பொங்கி எழுந்துடலாம், பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அழைப்பி விடுகிறாரு. அப்படி அழைப்பி விட்டு அந்த பிரச்சனைன்றது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. அப்படி ஸ்டார்ட் ஆன அந்த போர்கள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆன விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தியாகிகள் தினம், அதில் பாதிக்கப்பட்ட இவர் எல்லாரையுமே வந்து நினைவு கூறணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க மாலாவி மார்ச் 3. நெக்ஸ்ட் வெட்டரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் தைமோர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது தைமோர் ஈஸ்டர்ன் தைமோர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேஸ் இருக்குங்க, 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இந்த ஈஸ்டர்ன் தைமோரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1975 1999 இடைப்பட்ட காலத்தில் இந்தோனேஷியா இவங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி போர்ச்சுகல்கிட்ட ஒரு ஆக்கிரமிப்புன்றது இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க வந்து சுதந்திரமும் அடைஞ்சிட்டாங்க, அவங்ககிட்ட பிரிஞ்சுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சில பிரச்சனை இருந்து யாரா தலைவராகுது அப்படின்ட்டு இந்த சமயத்தை யூஸ் பண்ணி இந்தோனேஷியா உள்ளே வந்துட்டாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா 1975 1999 இடைப்பட்ட காலங்களில் இந்தோனேஷியா அவங்க வந்து அடக்குமுறை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு பிரச்சனைன்றது நடந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் அந்த போர்கள்ன்றது நடந்து ஆரம்பிச்சுது. இப்படி இத்தனை வருஷம் நடந்த போரில் கிட்டத்தட்ட 1-3 லட்சம் மக்கள் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் சரியான தரவுகளாக இல்லை. பட் ஆனால் இத்தனை லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருங்க. இப்படி பாதிக்கப்பட்டவங்களையும் இறந்தவங்களையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுறது தான் பார்த்தீங்கன்னா வெட்டரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் தைமோர் வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 3. எப்பவுமே முழுமையான உண்மையான வரலாறு அப்படிங்கிறது அதோட சம்மந்தப்பட்டவங்களோட அழிஞ்சிடுறதுங்கிறது தான் முழுமையான உண்மை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டே. நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.